வணக்கம் நியூஸ் 7 தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கடேஷ். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் பட்டாசு தொழிலுக்கு 28% வரி விதிக்கப்பட்டுள்ளதை தளர்த்த கோரியும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் கடந்த ஜூன் 30ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. இந்நிலையில் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினர் நேற்று மாவட்ட ஆட்சியர் சிவஞானத்திடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். தொடர்ந்து அவர்கள் இன்று பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடமும் கோரிக்கை மனுவை அளித்தனர். இதனையடுத்து ஜிஎஸ்டி வரியை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அதன் தலைவர் ஆசை தம்பி தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் எங்களுடைய பட்டாசு தொழிலின் சிரமத்தை எடுத்து கூறி கண்டிப்பாக 28%லிருந்து 12% குறைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். தமிழக அரசு கண்டிப்பாக இந்த பட்டாசு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை இன்று முதல் நிறுத்தி கொண்டு நாளை முதல் வேலையை தொடர்ந்து செய்வதற்காக முடிவு செய்துள்ளோம். தீப்பெட்டி தொழிலுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது நாளாக தீப்பெட்டி தொழிற்சாலை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தீப்பெட்டி தொழிலுக்கு 18% ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டது. இதனை கண்டித்து கடந்த 5 நாட்களாக தூத்துக்குடியில் 500க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்களும் போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தீப்பெட்டி தொழில் அடைச்சிருக்காங்க, ஏதோ ஜிஎஸ்டி வரின்னு சொல்றாங்க, அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. ஓனர் சேர்ந்து தான் எல்லாம் தீப்பெட்டி எல்லாம் அடைச்சிட்டாங்க. 10-11 நாள் ஆச்சு. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி நாங்கள் வேலை பார்க்கறது, என்ன செய்யறதுன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கு. இது கட்டாயம் ஒரு தீர்மான முடிவு எடுத்தாகணும். இதேபோல் சாத்தூரிலும் 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிலாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கடந்த 5 நாட்களாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 50,000 தீப்பெட்டி பண்டல்கள் தேக்கமடைந்துள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசை கண்டித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்ற தொழிலாளர்கள் ஆட்சியரிடம் நேரில் சென்று கோரிக்கை மனுவை அளித்தனர். தமிழகத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து சிறு குறு வியாபாரிகள் மீண்டு வரும் சூழலில் ஜிஎஸ்டி வரி பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ஜிஎஸ்டி வரியின் கீழ் தமிழகத்தில் வரியில்லாத 500 பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் பல முனை வரியை ஒரு முனை வரியாக மாற்றுவது தவறல்ல என்றும், ஆனால் எல்லா பொருட்கள் மீதும் வரி உயர்வை ஏற்படுத்தியது தவறு என்றும், குட்கா விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களையும் சிறு குறு தொழில் செய்பவர்களையும் வணிகர்களையும் கடுமையாக பாதிச்சிருக்கு. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த வேல்யூ ஆடட் எக்ஸைஸ் போன்ற வரிகள் எடுத்துவிட்டு இந்த ஜிஎஸ்டி மூலம் வரிகள் விதிக்கின்ற போது அநேகமாக தமிழ்நாட்டில்
அனைத்து சிறு குறு தொழில்களும் பல மாவட்டங்களில் பல பகுதி மக்களும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. கதிராமங்கலத்தில் போராடிய மக்கள் மீது தடியடி நடத்தியது கண்டிக்கத்தக்கது என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், ஜிஎஸ்டியினால் திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு துறையும் பாதிக்காத வகையில் ஜிஎஸ்டியை அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு, 28% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, அப்படின்னா மற்றதும் சேர்த்து 6% போட்டு விட்டா 64%. அப்படின்னா 100 ரூபாய் கலெக்ஷன் ஆச்சுன்னா 64% போயிடும். 36 ரூபாயை தியேட்டர் உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் வரக்கூடிய சூழல் வரும்போது இந்த தொழில் பாதிக்கப்படும். சென்னையில் இன்று ஒரே நாளில் பல்வேறு பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். தமிழகத்தில் மக்கள் பல்வேறு பிரச்சினைக்காக போராடி வரும் சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அமெரிக்காவின் காசினோ விளையாடி வருகிறார் என நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நாம் தமிழர் கட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம், அவர் அங்கே அமெரிக்காவில் கேசினோ விளையாடிட்டு இருக்காரு. அதை பற்றி பேச முடியாது. இப்போ அது அவங்க பெரும் முதலாளிகளின் விளையாட்டு, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு தான் ஆபத்து என்றும் எச்சரித்த சுப்பிரமணியன் சுவாமி, ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவிற்கு வர வேண்டும் என அமித்ஷா ஒருபோதும் கூறியதில்லை என்றும் விளக்கினார். ரஜினி வந்தால் அவருக்கு தான் ஆபத்து, வரக்கூடாது. இந்த சினிமா எல்லாத்தையும் இந்த கதையை முடிக்கணும். அமித்ஷா இப்பயும் வரவேற்கல, ரஜினி வரணும்னு வரவேற்கல. சொன்னால் வரத்துக்கு விரும்புகிறாங்கன்னா அவங்க நல்ல ஆள்களும் வரணும்னு சொன்னார். பிஜேபியில் வரணும்னு சொல்லவே இல்லை. அது இங்கே தான் காக்கா பிடிச்சிட்டு இருக்கா. உள்ளாட்சி அமைப்பு சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலம் தற்காலிகமானது எனவும் தேர்தல் நடத்தும் வரை மட்டுமே அவர்கள் பதவியில் நீடிப்பர் என்றும் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி அமைப்பு சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்க எதிர்ப்பு தெரிவித்து பாடம் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஹன்ஸ்ராஜ் வர்மா தாக்கல் செய்த பதில் மனுவில் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் என்று தெரிவித்தார். இதனால் குடிநீர் விநியோகம், சாலை பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த அதிகாரிகளின் பதவிக்காலம் தற்காலிகமானது என்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் வரைதான் இவர்கள் பதவியில் நீடிப்பார்கள் எனவும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாடம் நாராயணனின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா பிரமுகர்கள் 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்குமாறு புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டசபைக்கு நியமன உறுப்பினர்களாக அம்மாநில பாரதிய ஜனதா தலைவர் சுவாமிநாதன், கல்வியாளர் செல்வ கணபதி, தொழிலதிபர் சங்கர் ஆகியோரை மத்திய அரசு கடந்த 26ஆம் தேதி நியமித்தது. இந்நிலையில் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் 3 உறுப்பினர்களை நியமித்ததை ரத்து செய்ய வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் புதுச்சேரி நியமன உறுப்பினர்கள் சுவாமிநாதன், செல்வ கணபதி, சங்கர் மூவரையும் எதிர்மனுதாரராக சேர்த்து அவர்கள் பதிலளிக்க தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே புதுச்சேரி அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் துணைநிலை ஆளுநர் பதவியில் நீடிப்பது ஏன் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசின் அனுமதியின்றி 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். எம்எல்ஏக்களின் நியமனம் சட்டவிரோதம் என்றும் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்தது செல்லாது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அரசு அவங்க பேர் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
புதுச்சேரி மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லாத எங்கேயா இருக்கிறாங்க அவங்க புதுச்சேரியில்? இதை தான் நான் கேள்வி கேட்டேன். இந்த துணைநிலை ஆளுநர் வந்து புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்கு எதிர்ப்பாக, புதுச்சேரி மாநில அரசனுடைய நலனுக்கு எதிர்ப்பாக முழுமையாக செயல்படுறாங்கன்றது இந்த 3 பிஜேபி உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்தது தெளிவாக தெரியுது. அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக செயல்படுகிறார், துணைநிலை ஆளுநர் செயல்படுறார். இதனிடையே காலத்தின் கட்டாயத்தால் தான் நியமன எம்எல்ஏக்களின் பதவி பிரமாணத்தை பொது நிகழ்ச்சியாக நடத்தவில்லை என்று ஆளுநர் கிரண்பேடி விளக்கம் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்துங்கள் நியூஸ் 7 தமிழ்.